இவ எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு எனக்கு தான் முன்னாடியே தெரியும். சம்பாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி துபாய்க்கு போனவ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனா இவரு போன 2 மாசத்துல திரும்பி வந்துட்டாரு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. இங்க எல்லாரும் தான் இவர் ஏதோ பெருசா சாதிச்சுடுவாரு, நம்ம வீட்டு பொண்ண நல்லா வாழ வைப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இப்பவாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? உன்னை கட்டின பாவத்துக்கு இவளும் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். இந்த லட்சணத்துல இவங்கள நம்பி இன்னொரு ஜீவன் வேற உண்டாயிருக்கு. நாளைக்கு அந்த குழந்தை பிறந்தா அது என்ன பாடுபடுமோ? போலி கர்ப்பம்னு தெரியாம குழந்தை பிறக்க போகுதுன்னு அப்பா சொல்றாரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்? உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன கதிரு, நீ முன்னாடியே போன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. எனக்கு நேரமே சரியில்லை, அவ்வளவுதான். இப்படிதான் இவன மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதவல்ல நேரத்து மேல பழி போடுவாங்க. அதத்தானே சாரு சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னைக்குமே நல்ல நேரம் வரப்போறதே கிடையாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. கதிரி என்னைக்குமே உழைச்சு முன்னுக்கு வரணும்னு தான் நினைப்பான். உண்மையிலேயே அவனுக்கு கெட்ட நேரம் தான் நடக்குது போல இருக்கு. இல்லனா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இப்படி மாட்டிருப்பானா சொல்லுங்க. ஆனா அவனோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு நல்ல வேலை அமையுங்க. ஆமா ரகு, அவன் நீ வளர்த்த புள்ள. அவன் நிச்சயமா முன்னுக்கு வந்துருவான்பா. ஆமா மச்சான், கதிர் மேல நம்பிக்கை வைங்க. என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ள. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. இந்த பொண்ணு புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. இவளுக்காகவாவது வாழ்க்கையில ஏதாவது பண்ணி முன்னுக்கு வர சொல்லுங்க. நீங்க இவனுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் ஏன் அமைதியா இருக்கேன்னு தெரியுமா? இவ வயத்துல குழந்தை இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான்.